எல்லாம் கியூ தான் போட்டுச்சுங்களா? பேக் நம்பர் 8 அவங்கள பால் பால் போடுறத வைடாவே எடுத்துக்கோங்க. பின்னாடி வாங்க தலைவா. அதெல்லாம் லைட் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணுங்க. எங்கண்ணா போகுது? ஓகே, வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். இப்ப தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழா தொடங்க போகுது. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய அவங்க முகவர்களோ தலைவர்களோ யாரை அனுப்புறாங்களோ அவங்களுடைய சார்பாக அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அந்த கூட்டத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு என்று நடைபெறும். வாக்காளர்கள் போட்டியிடும் வேட்பாளர்கள் என்று தன்னுடைய அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும், நாமினேஷனை ஃபைல் பண்ணணும். அது என்னைக்கு ஸ்க்ரூட்டனி ஆகும். ஸ்க்ரூட்டனிக்கு அப்புறம் அவங்க தேர்ந்தெடுக்க அனுமதிக்கப்பட்ட வேட்பாளர்கள் என்று அறிவிக்கப்படும். இந்த 3 ஸ்டேஜ். அதையும் தாண்டி அது என்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு என்று வாக்குகள் எண்ணப்படும் என்று தேர்தல் முடிவுகள் என்று அறிவிக்கப்படும். இந்த 5 ஸ்டேஜையும் இன்னைக்கு டேட்டை சொல்லிடுவாங்க. அது ஒரு பகுதி. அது அரசியல் கட்சிகளுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய வேட்பாளர்களை நியமனம் செய்வதற்கான அறிவுறுத்தல். இந்த காலக்கெடுக்குள்ள நீங்க ரெடியாகுங்க, உங்க எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல். அது கட்சியை பொறுத்த வரைக்கும். அதையும் தாண்டி கட்சிகளுக்கு என்னென்ன, கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குது. இது பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட்ல ஒரு கைட்லைன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் பேரு. அது பொதுமக்கள் இதை தயாரித்து தேர்தல் ஆணையம் 2023 எல்லா மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு மொத்தமா எல்லாத்தையும் பார்த்து பெருவாரியாக எப்படி கேட்கறாங்கிறத பொறுத்து வச்சு இது தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. இதுல ஜென்ரலா பொதுவாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி நடக்கணும், மக்கள் வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதையும் தாண்டி அரசியல் கட்சியில பயணிக்கிற அந்த தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சிகள் தன்னுடைய விளம்பர பலகைகளை எப்படி வைக்க வேண்டும், அது விளம்பரத்தை எப்படி முகநூல்களிலோ இல்லை தொலைக்காட்சிகளிலோ இல்லை சோசியல் மீடியாவிலையோ எப்படி கொடுக்கணும், அதுக்கான என்ன வழிமுறைகள், அதுக்கப்புறமா அதை தாண்டி அந்தந்த வேட்பாளர்கள் சில பேர் நட்சத்திர வேட்பாளர்களாக இருப்பாங்க, அவங்கள பேசும்போது அவர்கள் எவ்வாறு கண்காணிக்கப்பட வேண்டும், அதையும் தாண்டி சில நடிகர்கள்லாம் பிரபலங்கள்லாம் அரசியல் தலைவராக மாறுறாங்க, அவங்களும் வேட்பாளர்களாக இருக்குது, அரசியல் தலைவர்களாக மாறுறாங்க, அவங்க வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட படங்கள் தொலைக்காட்சிகளிலோ மற்ற ஊடகங்களோ இடம்பெறக்கூடாது என்பது ஒரு தடையாளை அனைத்து அரசியல் தலைவர்கள் அந்த யார் முகவர்களோ அவர்களை அழைத்து இந்த தேதிக்கு நாங்கள் தேர்தலை வாக்குப்பதிவை நடத்தப் போகிறோம், இந்த தேதியில் வாக்குகள் எண்ணப்படும், இந்த தேதியில் அதனால் அறிவிப்பு வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அறிவிப்பு வரும், அப்புறம் தேர்தல் முடிந்து விட்டது என்ற அறிவிப்பு வரும்,
அதற்கு முன்பு வேட்பாளர்கள் என்று தன்னுடைய மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மனு என்னைக்கு பரிசீலனைக்கு எடுக்கப்படும், அந்த மனு வந்து தகுதியுடையது என்று அறிவிக்கப்படும் நாட்கள் எது என்பதை குறித்து இத்தனை தேதிகளையும் இன்னைக்கு அறிவிக்க போறோம். முக்கியமா இந்த கூட்டம் நடைபெற்ற உடனேயே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடுக்குள்ள எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்கள் அனைத்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அதாவது நான் குறிப்பிடுவது அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு தற்போது வெற்றி பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் திமுக அரசு என்பது இருக்காது. தேர்தல் ஆணையத்தின் கீழே இருக்க தமிழக அரசாக செயல்படும். அதனால அங்கே இருக்கிற அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சராகட்டும், அதிகாரிகளாகட்டும், அவர்கள் எதுவும் புதிய அறிவிப்புகளை கொண்டு வர முடியாது, செய்யவும் கூடாது. பழைய அறிவிப்புகள் நடைமுறையில் இருக்குமேயானால் அது ஒரு சார்ந்த கட்சியை முன்னோக்கி இருக்குமாறு இருந்தால் அவை தடை செய்யப்படும். பொதுவாக மக்கள் சார்ந்ததால் அது அனுமதிக்கப்படும். இப்போ எடுத்துக்காட்டாக ரேஷன் கார்டு விநியோகத்தின் மூலம் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான முகாந்திரம் உண்டதுனால அந்த கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அறிவிப்பு அளிக்கப்படும். இந்த ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ண புது கார்டுகள் கொடுக்கக்கூடாது என்று. ஆனால் ரேஷன் கடையில் ரேஷன் கொடுப்பது தொடரும். அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வு, அது தொடரும், அது தடைபடாது. இப்படியாக ஒரு உதாரணம் சொன்னேன். இப்படியாக 4 பிரிவாக பிரிக்கப்படும் இந்த தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு. சரி, தேர்தல் ஆணையம் என்று அறிவித்தவுடன் இன்று இரவே தமிழக முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தின் பாதுகாவல முதலமைச்சராக தான் இருப்பார். அவர் திமுக அரசில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இயங்க முடியாது. பொறுப்பு முதலமைச்சர் என்ற பெயரில் தான் அழைக்கப்படுவார். அதன் துறை அமைச்சர்களும் பொறுப்பு துறை அமைச்சர்கள் தான் என்று அழைக்கப்படுவார்கள். முக்கியமாக காவல்துறை முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். இனிமேல் அந்த நிமிடத்திலிருந்து காவல்துறையானது ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்களை கைப்பாவியாக செயல்படுவது முற்றிலுமாக முடிவுக்கு வரும். அதையும் தாண்டி அங்கு இருக்கிற அரசு ஊழியர்கள், கார்பரேஷன் ஊழியர்களாகட்டும், பஞ்சாயத்து ஊழியர்களாகட்டும், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க அத்தனை பேருமே அவர்கள் அனைவரும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு அமைச்சர் உருட்டலோ மிரட்டலோ இல்லை அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த பதில் வந்தது அதெல்லாம் நொத்திங் டூயிங். தேர் ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அவங்க கட்டுப்பாட்டில் வந்துடுவாங்க. முக்கியமாக வருவாய்த்துறை என்பதுதான் முக்கியமான பணியாளர்களும், அதே தவிர கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அந்த இடங்கள் அவங்கெல்லாம் முக்கால்வாசி, அதாவது 100% 100 பேர்ல 90 பேர் இந்த தேர்தல் பணியில கேட்டு இப்போ எழுதி வாங்கியிருப்பாங்க. தேர்தல் பணியில் அவங்களை கூப்பிடுற விருப்பமா இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. விருப்பம் தெரிவித்தவர்கள் அனைவரும் மட்டும் இல்லை, எல்லாருமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும். தேர்தல் ஆணையர்கள் இருக்கிற அந்த தமிழக தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அதற்கான தலைமை அதிகாரி இருக்காரு. அந்த தலைமை அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் கீழே சில அதிகாரிகளை பிரித்து கொடுக்கப்பட்டு அவர்கள் மேற்பார்வை செய்வார்கள் தமிழகத்தில் இருக்கும் துறைகளினுடைய செயல்பாடுகளை குறித்து. ஏன்னா இதுல தவறுதலாக திட்டங்களையோ இல்ல மறைமுகமாக திரைமறைவாக எந்த நாடகங்களை நடத்த பார்த்தால் உடனே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அதுக்குதான் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அது ரோந்துல இருக்கும். அதுதான் முதல். இதெல்லாம் சில முறைகள். இப்பொழுது எடுத்து பார்த்தீங்கன்னாக்க எந்த பார்ட்டியானாலும் சரி, ஒரு அரசியல் கட்சியானாலும் சரி, அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளராகட்டும் யாருமே ஒரு புதுவிதமான ஒரு அறிவிப்புகளெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவிக்கக்கூடாது. அறிவித்தால் அவர்கள் தடை செய்யப்படுவார்கள். அந்த பேச்சாளர்கள் பேசும்போது மக்களை ஒரு வெறுப்புணர்ச்சி உண்டாக்க, மத கலாச்சாரத்தை குறைப்பதற்கோ சமுதாய கலாச்சாரத்தை குறைப்பதற்கான வார்த்தைகளோ இல்ல தனி மனித தாக்குதலோ இப்படி செய்து பேசினால் அவர்கள் 3 நாளைக்கு தடை, 3 நாளுக்கு குறைந்தபட்சம் 1 நாள் 3 நாள் அவர் பேசுவதை பொறுத்து அவர் மேலும் பேசாமல் பிரச்சாரம் செய்வதற்கான தடை ஆணை அறிவிக்கப்படும் தேர்தல் ஆணையத்தால். அதையும் தாண்டி இந்த தேர்தல் இவங்க என்ன பண்ண முடியும், இன்னொரு அதாவது அவங்களுக்கு குறைகளை சொல்வதற்கு உண்டு. அதாவது ஆளுங்கட்சி இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று பேசுவது உண்டு. ஆனால் தனி மனித தாக்குதலாக அந்த அமைச்சர்களை முதலமைச்சர் பேசுவதற்கு அங்கீகாரம் கிடையாது என்பதை தடை செய்யும், கண்காணிக்கும் தன்னுடைய முகவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா முக்கியமாக மத சம்பந்தமான விஷயங்களை பேசுவதோ அல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஈர்க்கும் விதமாக பேசுவதோ தடை செய்யப்படும். பிரச்சாரம் கோவில்கள், சர்ச்சுகள்,
மசூதிகள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் அனுமதிக்கப்படாது. ஏனால் இது பிற்காலத்த ஒரு விதமான கலவரத்தை உண்டாக்குமாக அதை தடை செய்யப்படும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வேறு விதமான ஊழல்கள் நடைபெறுகிறா என்பதை முக்கியமாக கண்காணிக்கும். இப்போ கூட சமீப காலத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் களம் கண்ட கொளத்தூர் தொகுதியில் அவர்களது தேர்தல் வெற்றி வந்து செல்லாது என்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக முன்னாள் மேயர் திரு வைகோ சைதை துரைசாமி அவர்கள் தொடுத்த மனுவில் இந்த கரப்ட் ப்ராக்டிசஸ் இவங்க வந்து மக்களை ஈர்க்குவதற்காக அது ஊக்குவிப்பதற்கான தொகைகளை கொடுத்தாங்க, வேறு விதமான பொருட்களை கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் சொல்லி ஒரு இது வந்ததுனால இப்போ தாக்கல் செய்தார். 2 உச்சநீதிமன்றமும் கீழே இருக்கிறது தள்ளுபடி செய்ததுனால மேலே உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க, கீழ்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுனால அது நிலவில் இருக்கு. அப்படியாக இவங்க வந்து பணம் கைவிட்டுவதோ வேறு விதமான கன்சிடரேஷன் அது மக்களை வந்து கவர்வதற்கான இதுவோ அதற்கான செயல்பாடுகளை வந்து வேட்பாளர் கட்சியை சேர்ந்தவர்களோ வேட்பாளர் முகவர்களோ யாராவது அந்த கட்சியினுடைய அங்கீகை போட்டுக்கொண்டு அந்த மாதிரி செய்வார்களே ஆனால் அது முற்றிலுமாக தடை செலுத்தப்படும். அவர்கள் கண்காணிக்கப்பட்டு ஃப்ளையிங் ஸ்குவாடு அதை வந்து இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் கொண்ட வழிகளில் வந்து ஜிபிஎஸ் வைக்க போகிறாங்க. அது உடனே இந்த இடத்துல இந்த மாதிரி பணம் கொடுத்துட்ருக்காங்க வேறு விதமாக பண்ணுறாங்கனாக்கா உடனே காட்டும். ஒரு நம்பர் அறிவிக்கப்படும். அந்த நம்பரை நம்ம ஃபோன் பண்ணால் இல்லாட்டா ஒரு ஆப் கொடுக்குறாங்க. அந்த ஆப்பில் நம்ம போட்டோம்னாக்க உடனே கிரிவல்சஸ் ஆப்னு பேர் அதில் போட்டோம்னாக்கா அந்த இடத்துல உடனே அந்த பறக்கும் படை வந்து அத்தனையும் பறிமுதல் செய்யும். வேறு விதமான துண்டு பிரச்சாரம் அதாவது துண்டு பிரச்சாரங்கள்லாம் மத கலவரமோ மற்ற விதமான கலவரமோ ஒரு பர்சனலாக ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது, தடை செய்யப்படும் விநியோகம், அதெல்லாம் உடனே வந்து தடுத்து நிறுத்தும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடைபெறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இடத்துல வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ் வைக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் இருக்கார், அவர் தனக்கு ஒரு தேர்தல் அலுவலகம் வைக்கிறதுக்கு காரணமாக அவருடைய சொந்த அலுவலகம் இருந்தால் பரவாயில்ல, அதை தாண்டி ஒரு வாடகைக்கு மற்றவருடைய அலுவலகத்தை மற்றவருடைய நிலத்திலோ மற்றவருடைய கட்டிடத்திலேயோ வைப்பாரானால் அதற்கான ஒரு அனுமதியை தேர்தல் ஆணையத்தில் பெற்றுக்கொண்டுதான் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் அந்த இயங்கும் என்பதை பெற்றுக்கொண்டுதான் செய்ய முடியும். அதே மாதிரி அவர்கள் பயன்படுத்தும் ஊர்திகளுக்கு அதாவது பாஸ் வாங்கணும். அந்த எந்தெந்த கட்சி இருக்கோ இந்தந்த ஊர்திகள் நம்பரை கொடுத்து அது சேர்ந்த டிராஃபிக் இதில் கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கி கார்பரேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆட்சியாளர் தேர்தல் பணிக்கு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன், அது தடை ஆணையம் இல்லாத தடை ஆணையை பெற்று தடை இல்லை என்பதை ஆணையை பெற்றுக்கொண்டு அதை ஒட்டி தான் ஆன் எலெக்ஷன் டியூட்டி என்று கட்சி முகவர்கள் அந்த வண்டிகளை பயன்படுத்த முடியும். பிரச்சாரத்துக்கும் அப்படிதான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளும் ஆன் எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்லி ஒட்டியிருப்பாங்க, அது வச்சுதான் போடுங்க. அடுத்தது முக்கியமாக மீட்டிங், அதாவது கூட்டங்கள், அதே மாதிரி பேரணிகள், ரோட் ஷோ, இது குறித்து நம்ம சொல்றோம். இது கூட்டங்கள் எப்படி போனோம்னாக்க இந்தந்த இடங்கள் என்று அந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருவாய் கோட்டத்திலையும் அவங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இடம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு இடங்களை தயார் செய்து விடுவார்கள். அந்த இடங்கள்ல மட்டும்தான் அந்த கூட்டங்கள் அனுமதிக்கப்படும், பிரச்சார கூட்டங்கள் அனுமதிக்கப்படும். அது அனுமதிப்பதற்கு இப்ப கடந்த காலத்துல எல்லாம் முன்ன நேரில் போய் கொடுத்து கையெழுத்து வாங்க வேண்டியதா இருந்தது. ஆனா கடந்த காலம் 2021 தேர்தல் பணியில் சேர்ந்து இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும், 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை கொடுத்து அதுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு. 48 மணி நேரம் முன்னாடி கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்க. ஏன்னா அதே இடத்துல மற்ற கட்சிகள் கேட்பதற்கான முகாந்திரம் இருக்கிறதுனால எல்லாரும் இந்த இடத்துல இன்னைக்கு யாரும் கேட்கலன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் வரும். அதே மாதிரி பிரச்சாரத்தின் போது எதிர்பக்கத்திலையும் இந்த பக்கத்திலையும் யார் எந்த தெருவில் போறீங்களோ எந்த பூத்தில் போறீங்களோ அந்த தேதியில முன்னாடி யார் வந்து முதலையே வந்து முந்தி அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பின்னாடி வந்து நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் வந்தானாக்கா சினிமா நட்சத்திரங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. அவங்களாம் பிரச்சாரங்கள் வரும்போது விஐபி பிரச்சாரம் என்பதால் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிகரிப்பதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு அது குறித்து தான் அந்த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரி அந்த தொகுதிக்கான தேர்தல் அதிகாரி அவருடைய பர்மிஷன் கொடுப்பாங்க. இது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன்ல நம்ம மனுவில் என்ன குறிப்பிட்டனாக்க இன்னைய தேதிக்கு இந்த இடத்துல என்னுடைய வேட்பாளர் அவர்களை சார்ந்த எத்தனை பேர், இப்போ 8 பேர் 7 பேர் என்று கொரோனா காலத்தில் குறைச்சாங்க. 2021 கொரோனா காலம் அப்போ குறைச்சாங்க. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்பது பொறுத்துதான் இருக்கு. சாதாரணமாக எவ்வளவு பேர் அந்த வண்டி பிரச்சாரத்தில் கூட போவாங்கிறது கணக்கு சொல்லணும். நம்ம
சொல்லி அதுக்கு மேலே இருந்தானாக்கா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த ரூட்டில் போகிறோம், அப்போ வந்து எதிர்கட்சி வந்தால் அந்த ரூட்டை வந்து தடை செய்து வேறு ரூட்டில் மாற்றி விடுவாங்க. இப்படியாக பர்மிஷன் வாங்கும்போது, அனுமதி பெறும்போது இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு எந்த வண்டியை பயன்படுத்த போகிறோம் அந்த வண்டிக்கு பர்மிஷன் வாங்கி விட்டோமா என்பதை அதில் குறிப்பிடணும். அதை குறிப்பிட்டு தான் செய்ய முடியும். இப்படியாக தேர்தல் அந்தந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் யார் ஏற்பாடு செய்கிறோம் இதெல்லாம் கவனத்தை கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள். அதே மாதிரி கட்சி துண்டை வந்து, அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுமாங்க, அவங்க வீட்டு வாசலில் பிரச்சார துண்டுகள் கொடுக்கறது, நோட்டீஸ் கொடுக்கறது, எந்தெந்த ரோட்டில் போகிறோமா நோட்டீஸ் கொடுக்குறோம் அதற்கும் முன்னமே பர்மிஷன் வாங்கணும். எத்தனை பேர் போகணும் என்ன, ஏன்னா இப்போ வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு உயர்நீதிமன்றம் சில நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது. அதாவது ரோட் ஷோ என்பது எவ்வளவு பேர் தான் இருக்கணும், அவ்வளவு பேர் இருக்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன்னா அது அசோபாவிதம் நடந்ததுனால அது கணக்குப்படி 5000 பேர் 4000 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கிட்டு இப்பொழுதுக்கான அறிகுறிகள் வரும். ஏன்னா இந்த தேர்தல் தான் அது வருது. அதனால இப்போ இது அறிவிப்பு வரும்போது அது குறிப்பிடப்படும். அதை நான் வந்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் அதை வந்து பின்பற்ற வேண்டும். முக்கியமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர், அந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் எஸ்பிஜி கேட்டகரியில் இருக்கிறவங்க. அவங்களுடைய வண்டிகள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற வண்டிகளை முதல்லையே வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து கிளியரன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அந்த வண்டியை 2-3 நாட்களுக்கு முன்பாக எஸ்பிஜி கண்ட்ரோலில் ஒப்படைக்கணும். அவங்க தரவாக செக்கிங் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அதுதான் பயன்படுத்தப்படும். இப்படியான வழிமுறைகள்லாம் இருக்கிறது. எஸ்பிஜி கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஹை செக்யூரிட்டி ஜோனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீட்டிங் போது அவங்க இருக்கும்போது 100 மீட்டர் 200 மீட்டரில் இங்கே ஸ்டேஜ் அமைக்கப்படுங்கிறதெல்லாம் எஸ்பி இடத்தை குறிப்பிட்டு அது பர்மிஷன் வாங்கிட்டு எஸ்பிஜி கிட்ட ஒப்படைச்சணும், அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அது மாதிரி பார்த்துப்பாங்க. அது மாதிரி அதெல்லாம் விவிஐபி கேட்டகரியில் வரவங்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடக்கக்கூடிய வழிமுறைகள். பிரச்சாரத்தின் முடிந்து, பிரச்சாரம் என்பது 48 மணி நேரத்திற்கு முன்பு நிறுத்தப்படும், சைலண்ட் பீரியட். அதாவது இப்போ 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுனாக்க 5ஆம் தேதி சைலண்ட் பீரியட், 4ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் ஓய்ந்துவிடும். அதை தாண்டி யாராவது பிரச்சாரம் செய்தால் அதுக்கான நடவடிக்கை பாயும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதாவது தேர்தல் ஆணையம் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், வேறு விதமாக பண்ணலாம். இந்த பவர் கட்டை பண்ணுறது, அன்றைக்கி ராத்திரி மணி வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூஷனை வேறு விதமான கொடுக்கறது, இதெல்லாம் கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் 5ஆம் தேதி ஓய்ந்து விடும். 6ஆம் தேதி அந்தந்த, அதாவது 6ஆம் தேதினாக்கா 4ஆம் தேதி ஓய்ந்து விடும். 5ஆம் தேதி அந்தந்த கட்சிகள் தன்னுடைய முகவர்கள் தயார்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபடும். அந்த முகவர்களுக்கான அனுமதி பெறப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த தேர்தல் அதிகாரி, அந்தந்த தொகுதி தேர்தல் அதிகாரிகிட்ட மனுவை கொடுத்து அவங்க ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள்ட்ட டேபிளில் அப்ளிகேஷன் கொடுத்தானாக்க 48 மணி நேரத்தில் கொடுத்தீங்கன்னாக்க தயார் பண்ணி அவங்க சீல் போட்டு அவங்க தான் முகவர்களாக அந்த தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு அந்தந்த பூத்து உள்ள முகவர்களாக அனுமதிக்கப்படுவார்கள் கட்சி ரீதியாக. அந்த பாஸ் இல்லாதவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சி வந்து 3 பேர் இல்லை 2 பேர் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க ஒரு பூத்துக்கு. ஏன்னா அவங்க ரிலீவ் பண்ணுறதுக்கு, ஒருத்தர் போய் இன்னொருத்தர் வந்து ரிலீவ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். அது மாதிரி அதே மாதிரி உணவு பொட்டலங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அது வந்து இது எலெக்ஷன் போது கொரோனா காலத்தில் தேர்தல் ஆணையமே உணவு கொடுத்தது. ஏன்னா ஹோட்டல்கள்லாம் இப்போ இயங்காதனால பணம் கட்ட சொல்லி தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை போது அவங்களே கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த முகவர்கள் வாக்குப்பதிவு அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்க. கொரோனா காலத்தில் அதையும் இப்போ கொண்டிருக்காங்க. முதியவர்கள் வந்து வாக்கு சாவடிக்கு வந்து வாக்கு செலுத்த முடியாதனால அவங்கள வீட்டிலேயே வாக்கு செய்வதற்காக அந்த மொபைல் வேன் வருது. அதில் அந்தந்த கட்சி முகவர்கள், அதாவது பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர், அது தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த முகவர்கள் அவர்கள்லாம் அதிலேயே போய் அந்த வாக்கு சீட்டை எடுத்துக்கிட்டு போய் அந்தந்த பூத்தில் அந்த முதியவர்கள் யார் யார் வந்து தன்னால் நேரம் வர முடியாதோ அதை ஒரு 15 நாட்கள் முன்பாகவே அந்தந்த கட்சி ரீதியாக அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, என்னால் வரைய முடியவில்லை, நாங்கள் இந்த வயசுக்கு இருக்கிற ஆதார் கார்டை கொடுத்து அது அனுமதி பெற்றீங்கன்னாக்கா அந்தந்த இடத்துல அந்த முகவர்கள் வந்து அழைச்சிட்டு வந்து அவங்க வாக்குப்பதிவு அந்த பொட்டிகள் வந்து சீல் வைக்கப்பட்டு தனியாக வைத்து ஒரு இருட்டு அறையில் வைத்து பூட்டப்படும், இரும்பு அறையில். அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே, எலெக்ஷனுக்கு இந்த வேட்பாளர்கள் ஸ்க்ரூட்டனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் இந்த சிம்பல்,
எந்தெந்த பொட்டிகளை வந்து தயாரிக்க போகிற பயன்படுத்த போகிற வாக்குச்சாவடிகளுங்கிறத அதற்கான ஒரு கூட்டத்தை நடைபெற்று அந்த முகவர்களை வரவழைத்து அந்த பொட்டிகளை அனைத்தையும் காட்டி அவர்கள் போது எல்லாம் எம்டியாக இருக்குது, எந்த இதுவும் இல்லைங்கிறத வச்சு சீல் போடுவாங்க. அது ஒரு மீட்டிங் நடக்கும். அதையும் தாண்டி அந்த வாக்குச்சாவடி மின்னணு இயந்திரம் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரத்தில் அந்த சிம்பல் ஒவ்வொரு கட்சியினுடைய மற்ற எத்தனை வேட்பாளர் இருக்காங்களோ அந்த கட்சி ரீதியாக சுயேட்சை வேட்பாளர்கள் எது கொடுத்தாங்க அத்தனையும் அது உள்ள போட்டு சிப்ஸை போட்டு ஏற்றுவாங்க. அது நடைபெறும். அப்பொழுது அந்தந்த முகவர்கள், கட்சியை சார்ந்த முகவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பாத்து எந்த விதமான முன்னாடியே பதிவு இல்லாதவரை கரெக்டாக இருக்கிறத சீல் பண்ணி இருக்கிறத பார்ப்பாங்க. இது ஒரு நடைமுறை நடக்கும். இதெல்லாம் தேர்தலுக்கும் வாக்குப்பதிவுக்கு ஒரு 10 நாட்கள் முன்பாகவே நடைபெறும். இதற்கு